ஹலோ யூஸ் தமிழ்நாடு ஜென்ரேஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம அடுத்தடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ரீஜன்ஸில் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இந்தியன் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் தேடுற காலேஜஸ் ஏதாச்சும் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் இயருக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்னாலே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருந்திருக்காது. உங்களுக்கு 1 or 2 ஃபியூ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கிறது. அதில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஜிசி சேலம் பார்த்துருக்குறோம். தென் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, இதில் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் தென் அடுத்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்கூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரிங்களா, இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் 2025க்கு எப்படி இருக்க போகுது, தென் லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்சஸ் இருந்துச்சு, அந்த கோர்ஸஸோட கட் ஆஃப் என்ன, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜிசிஇ பர்கூர், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இது வந்து கிருஷ்ணகிரி இதில் இருக்குது. ஓகேங்களா, கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த ரீஜன்ஸில் இருக்குது. இதில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்த காலேஜஸோட கவுன்சிலிங் கோட் பண்ணால் 2603. ஓகேங்களா, இதுதான் வந்து காலேஜோட கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த காலேஜில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற கிருஷ்ணகிரி ஃபியூ காலேஜஸில் அதில் ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் சொன்னால் ஜிசிஇ பர்கூர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த காலேஜில் இருக்க அந்த 4 கோர்சஸில் ஓகேங்களா, இது இந்த 4 கோர்சஸ் வச்சு தான் உங்களுக்கு இது அட்டானமஸஸ் உங்களுக்கு இது பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா, என்பிஏ அக்ரெடிடேஷன் வாங்கின ஒரு கோர்சஸ் எல்லாமே. தென் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே தெரியும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் இங்கே காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிஇ பர்கூர். ஓகேங்களா, காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா gceburgur.ac.in. இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. ஓகேங்களா, தென் இந்த காலேஜஸில் இருக்க கோர்ஸோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு கட் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜிசிஇ பர்கரோட உங்களுக்கு இருக்க 4 கோர்சஸ் தான். அதனால் டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி வந்து 187 வரைக்கும் போயிருக்கு. பிசி 181.5, தென் பிசிஎம் 182.5, தென் எம்பிசி 184, எஸ்சி 167, தென் எஸ்சிஏ 147 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 195லேருந்து 183.28 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து இசிஇ. ஓகேங்களா, இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி 182 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, பிசி வந்து 178, தென் பிசிஎம் 175, தென் எம்பிசி 179, எஸ்சி 162, தென் எஸ்சிஏ 161.5, தென் எஸ்டி 154 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 192லேருந்து 179 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஓசி வந்து 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 171, தென் பிசிஎம் வந்து 159.5, தென் எம்பிசி 169, தென் எஸ்சி 158.5, தென் எஸ்சிஏ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 149.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்டி வந்து 157 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு 194லேருந்து 172 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஓசி வந்து 165.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 153, தென் பிசிஎம் 159.5, தென் எம்பிசி 157.5, எஸ்சி 142, தென் எஸ்சிஏ 129 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம டெஃபினட்டாக 173லேருந்து 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இங்கே டோட்டலாக வந்து ஜிசி பர்கூரில் நம்ம டோட்டலாக அந்த 4 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 180 அபோவ் நமக்கு தேவைப்படுது. தென் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இயர்லி 180 கிட்ட வருது. பட் ஆனால் 180க்கு 175க்கு மேலே இருக்க வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 170 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ட்ரிபிள்இ. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன்ஸு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 160 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கிறதுனால மெக்கானிக்கலோட கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே தான் இருக்குது. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கோர்சஸ்லாம் நீங்கள் ஜிசிஇ பர்கூரில் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இந்த இதில் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு 180 மேலே நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. தென் இசி வந்து 175 வச்சுக்கோங்க. ட்ரிபிள் வந்து 170, தென் மெக்கானிக்கல் 160 கட் ஆஃபில் இருக்கவங்க மெக்கானிக்கல் நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து ஜிசிஇ பர்கூரோட ஸ்டேட்டஸு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தகுந்த பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பர்கூர் வந்து நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கலாம்.
மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.